கணபதி வழிபாடு கை மேல பலன் என்பது ஔவையின் வாக்கு. ஆமாம், ஒரே ஒரு கணம் கணபதியை மனதால தியானித்து முறையிட்டால் போதும், நமது கவலைகள் யாவும் சடுதியில விலகும். வேண்டியது வேண்டியபடி நிறைவேறும். நாம் அவரை தேடி போக வேண்டியது இல்லை. அவரே நம்மை நாடி வந்து அருளும் பொருட்டு நாம் இருக்கும் புழங்கும் இடங்களுக்கு அருகிலேயே தெருக்கோடியிலும் மரத்தின் அடியிலும் நதிகளிலும் கரைகளிலும் கோயில் கொண்டிருக்கிறார். அவரது அருட்கருணையை விளக்கும் ஞான நூல்கள் சில. இன்னின்ன இடங்களில் அருளும் பிள்ளையாரை வழிபட இன்னின்ன பலன்கள் கிடைக்கும் என விவரிக்கின்றன. அரச மரத்தடி விநாயகரை வணங்கினால் குழந்தை பேறு வாய்க்கும். வன்னி மரத்தடியில் அருளும் விநாயகரை வழிபட கிரக தோஷங்கள் நீங்கும். ஆலமரத்தடி விநாயகரை தரிசித்தால் தீய சக்திகள் விலகியோடும். வேப்ப மரத்தடி விநாயகரை வழிபடுவதால் நாள்பட்ட நோய்கள் அகன்று நிம்மதி கிடைக்கும். ஆலயங்களின் கோஷ்டங்களில் அமர்ந்திருக்கும் விநாயக ரூபத்தை வழிபட்டால் சகல தெய்வங்களின் திருவருளும் ஒருங்கே கிடைக்கும் என்கின்ற புராணன. இந்த வரிசையில் ஸ்ரீ தோரண விநாயகரை வணங்கி வழிபட்டால் ருணம் எனும் கடன் தீரும். யார் இந்த தோரணர்? இங்கு இவர் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். அவர் எங்கே அமர்ந்து அருள் பாலிக்கிறார்? சக்தி தேவியர் தனியாக கோயில் கொண்டிருக்கும் திருத்தலங்களில் தோரண வாயிலை பார்த்தபடி அம்பிகைக்கு வலம்புறமாக சன்னதி கொண்டிருப்பார். ஜடா மகுடமும் ககுத்தில் ருத்ராட்ச மாலையும் மேலிரு கரங்களில் அங்குஷ பாசமும் கீழிரு கரங்களில் தந்தமும் மோதகமும் ஏந்தியவாறு அருள்வார். ஸ்ரீ தோரண கணபதி தமது கையில் இருக்கும் தந்தத்தை பயன்படுத்தி நமது வாழ்வில் உள்ள ருணம் எனும் கடன்களை தீர்த்து அருள்கிறார் என்று சிவகாம துதிகள் கூறுகின்றன. சக்தி மேல் வாகனம் சகல கல்யாண மூர்த்திம் அங்குசபாஷ அஸ்தம் கிரீட மகுட தாத்ரீம் அஷ்டலக்ஷ்மி சகீதம் தோரண கோபுரம் நேத்திரம் ருணமோசன கணேசம் நௌமி ஸ்ததா பிரசன்னம். மூலிருந்து பார்க்கும்போது இவர் அமர்ந்திருக்கும் இடம் பிரசன்ன ஸ்தானமாக அமைவதால் கடனை தீர்ப்பதில் இவர் கராராக இருக்கிறார். தாமரை பீடத்தில் அமர்ந்தவராக அதிர்ஷ்டம் மற்றும் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கிறார். அவரை வழிபடும் முறை என்ன? மனிதர்களாக பிறந்தவர்கள் தேவகடன், பித்ருகடன், மானுட கடன் ஆகிய 3 கடன்களை நிச்சயம் சந்தித்தாக வேண்டும். இவற்றில் மானுட கடனை தீர்க்க ஸ்ரீ தோரண கணபதி வழிபாடு கை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ தோரண கணபதியை தரிசிப்பது விசேஷம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தோரண கணபதியை வழிபடலாம். இந்த 3 கிழமைகளில் ஒன்றாக தேர்ந்தெடுத்து தொடர்ந்து 6 வாரங்கள் குறிப்பிட்ட கிழமைகளில் ஸ்ரீ தோரண விநாயகரை தரிசித்து அவருக்கு 3 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். அத்துடன் கணபதியின் மேகலை பத்மபீடம் முன்பு அமர்ந்து தோரணரின் மூல மந்திரத்தை 12 முறை ஜபித்து தோப்புக்கரணம் செய்து நமஸ்கிரகமாக வழிபட வேண்டும். மா, கொய்யா, மாதுளை, திராட்சை, ஆரஞ்சு என்று 5 வகை பழங்களை படைத்து அர்ச்சனை செய்து வணங்குவது விசேஷம். இதனால் விரைவில் நமது கடன்கள் யாவும் தீர்ந்து நிம்மதி பிறக்கும். ஸ்ரீ தோரண கணபதியோடைய மந்திரம் என்ன? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளாம் கலேம் கம் தோரண கணபதியே சர்வகாரிய கர்த்தாய சகல சித்திக்கிராய சர்வஜன வசீகரணாய ருணாமோச்சன வல்லபாய ஸ்க்ரீம் கம் கணபதியே ஸ்வாஹோ. மேலும் 6 ஞாயிற்றுக்கிழமைகள் தோரண கணபதி சந்நிதிக்கு சென்று அவருடைய சன்னதிக்கு பின்புறம் 3 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து 5 வகை பழங்கள் படைத்து பிள்ளையார் துதி பாடல்களை பாடி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் வாரக்கடன்களும் விரைவில் வசூலாகும். கர்நாடக மாநிலம் சிங்கமகளூர் மாவட்டத்தில் உள்ள சிருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடத்தில் ஸ்ரீ சாரதாம்மாள் சன்னதியில் காப்பு கணபதியாக அருள் புரிகிறார் ஸ்ரீ தோரண கணபதி. தமிழ்நாட்டில் பிள்ளையார்பட்டி, மயிலாடுதுறை, வடதேசத்தில் வாரணாசி ஆகிய தலங்களில் தோரண கணபதி வழிபாடு உண்டு. சென்னையில் குன்றத்தூர் முருகன் கோயில் மலைக்கு அருகில் திருநீர் மலை சாலையில் அமைந்துள்ளது ஸ்ரீ சக்தி கார்த்தியாயினி ஆலயம். இங்கே கோபுரத்தின் அருகிலுள்ள தோரண வாயிலில் காப்பு தெய்வமாக அருள்கிறார் ஸ்ரீ தோரண கணபதி. இங்கே அம்பிகையை தரிசிக்க வரும் பக்தர்கள் ஸ்ரீ தோரண கணபதியும் வழிபட்டு வரம் பெற்று செல்கிறார்கள். மேலும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட இயலாத நிலையில் வீட்டிலேயே ஸ்ரீ தோரண கணபதியை மனதால் தியானித்து அகஸ்தியர் நாடி நூலில் பிரசன்ன காண்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ தோரண கணபதி பிரசன்ன ஸ்துதியை தினமும் 3 முறை படித்து வர கடன் பிரச்சனைகள் யாவும் நீங்கும், வாழ்வில் வறுமைகள் அகன்று வளம் பெருகும்.
சக்தியின் மைந்தனாய் சித்திகள் சேர்த்திடும் முக்தியின் பொருள் சொன்ன மூத்த கரிமுகபாய் காரணமே. புகைப்பொருளே கடன் தீர வீரனே, தோரண கணபதியே தோன்றிடுக என் முன்னே. திருமகள் அருளிருந்தும் திரவியங்கள் சேராமல் திருவிருந்தும் வாழ்வுதனில் ஒளி இன்றி நிற்கின்றோம். கடன்பட்டு கலங்கும் நெஞ்சை கனிவுடன் காத்திடவே உடன் வந்தே உபாயங்கள் காட்டிடுவாய் கரிமுகவாய். பொருள் பெற்ற நேசர்களும் தனம் பெற்ற மாந்தர்களும் கருணை சொல் தவிர்த்து கடுஞ்சொல் உதிர்க்கையிலே கரியோனே கஜமுகனே கண் திறந்து தீர்வளிப்பாய் விரயம் ஏதுமின்றி வீழ்பொருளை கொணர்ந்திடுக. மாதுளை மாங்கனியும் கொவ்வை என ஐங்கனியும் காதிலே சேதி சொல்லி செவ்வாய் மதி சதுர்த்தியிலும் சேரும் இரவி காலத்திலும் மலர் தூவி படைத்திட்டோம் தோரணனே. செவ்வேலின் மூத்தவனே செவி சாய்ப்பாய் பூரணியின் மைந்தனாக புவமனதில் தோன்றியவா. தோரண வாயில் அமர்ந்து துவல்வோரை காப்பவரே, சக்தியின் மேகலையில் புக்தி தரும் புகைமனவே. எத்திக்கும் கடன்பட்டோர் எதிர்வந்து நிற்கையிலே சந்திரன் ஒளி கரைத்து சரித்திரம் படைத்தது போல் இந்திரன் வில்லொடித்து மதிதந்து விதி சொன்னவரே. குன்றத்தூர் சக்தி பீடத்தில் கடன் தீர கணநாதனாய் கன்று முன் பசுப்போல கனிமுகம் காட்டி நிற்பாய். தோரண கணபதியே தோன்றிடுக என் முன்னே. இந்த மந்திரத்தை தினமும் வீட்டில் சொல்லி பிள்ளையார் வழிபாடு செய்யுங்கள். முக்கியமாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வழிபாடு செய்யுங்கள், கடன் தீரும். மறக்காமல் செய்யுங்க. இதுபோல ஒரு நல்ல ஆன்மீக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.